ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குரல் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? கொய்த்தியே கதற விட்ட ஒரு விஷயம், சாரி கொய்த்து கிடையாது, கொய்த்தில் இருக்கிற வெளிநாட்டவர்களை கதற விட்ட ஒரு விஷயம் நான் இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிட்டேன். அந்த விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இது. என்ன விஷயம்னா, ஆதார் கார்டுக்கு இந்த கைரேகை கண் ஸ்கேன் பண்ணுறது முடிச்சிட்டேன். ஆதார் கார்டா உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் சொல்கிறது ஆதார் கார்டு இல்லை, புரியல. பயோமெட்ரிக். அந்த பயோமெட்ரிக் ஈஸியாக முடிச்சுட்டான். பல பேர் அந்த பயோமெட்ரிக் முடியத்துக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, யாரையும் போய் பார்க்கல, இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் தான் ஓனரோட தம்பி. ஓனரோட தம்பியால் தான் எனக்கு ஐடி கார்டும் சீக்கிரம் வந்துச்சு, பயோமெட்ரிக்கும் சீக்கிரமாக முடித்தேன். ஏன்னா அவர் வந்து கஸ்டம்ஸில் வேலை செய்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு யாரோ போலீஸாக இருக்கார் இங்கே. நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது எங்கள் சாரால். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இதுமாரி என் டிரைவருக்கும் எங்கள் அண்ணனோட டிரைவருக்கும் பயோமெட்ரிக் முடிக்கணும், அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு நைட் டைம் ஒரு 9 o'clock போகிறோம், 9 மணிக்கு போகிறோம். போய் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஓனர். அவங்க தம்பி ஃபோன் எடுக்கலை. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. நாங்கள் வெயிட் பண்ணினே இருந்தோம். என் மூஞ்சி பார்க்குறாரு, அந்த டிரைவர் மூஞ்சி பார்க்குறாரு, அவர் ஃபோனையும் பார்க்குறாரு, ஃபோன் பண்ணுறாரு, எடுக்கவே இல்லை. அப்புறம் சரி வா நாளைக்கு பார்த்துக்கலாம் குமார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்து காரில் ஏறி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணார் ஓனரோட தம்பியோட ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி சரி நாங்கள் வேலை செய்கிற வேறு ஒரு ஆஃபீஸ் இருக்குது சொல்கிறேன், நீ போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் பயோமெட்ரிக் முடிச்சிட்டோம். பயோமெட்ரிக்லாம் ஒரு ஒன்றும் கிடையாது. தைரியமாக வாய் திறந்து சொல்கிறா, பயந்தாங்கொள்ளு. வெக்கமா இல்லை? போய் கேமரா முன்னாடி உட்காந்தோன்னே ஒரு போலீஸ்காரர் இருப்பார், அவர்கிட்ட சிவில் ஐடி கொடுப்போம். சிவில் ஐடி குடித்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த விரலும் இந்த சைடில் இருக்கிற இந்த விரலும் வைக்க சொல்லுவாங்க. இந்த விரல் வச்சோடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த 4 விரல் வைக்க சொல்லுவாங்க. இந்த 4 விரல், அதுக்கப்புறம் எந்தாண்டு சைடு இருக்கிற 4 விரல், இந்த 4 விரல் வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கண் ஸ்கேன் பண்ணுவாங்க. கண் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த 2 விரல் வச்சுட்டு அப்படியே வர வேண்டியதான். அதை பயோமெட்ரிக் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பல மாதமாக பல பேர் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுக்கின்னு பல பேர் செம்ம கூட்டமாக போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. அப்புறம் அது பயோமெட்ரிக் முடிச்சுட்டு வந்த உடனே அப்புறம் இங்கே வந்து குவைத் மொபைல் ஐடின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா தகவலும் அதிலே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் முடிக்கலாம், அந்த குவைத் மொபைல் ஐடி ஓப்பன் ஆகாது. நான் பயோமெட்ரிக் முடித்ததால் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு எங்கள் ஓனர் கிடைச்சதோட ஓனர் அவங்க தம்பி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ன்றதோட எவ்வளோ விஷயம் செய்கிறாரு, உடனே செஞ்சிடறாரு. வண்டி ப்ராப்ளம்னா அந்த டிரைவர் சொன்னாலும் உடனே செஞ்சிடறாரு. மற்றபடி இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ, அப்புறம் இந்த சிவில் ஐடியோட இஷ்யூ, அப்புறம் இந்த கரண்ட் பில்லு, அப்புறம் வந்து இதுமாரி பயோமெட்ரிக், வேறு எதனா ஒரு ப்ராப்ளம்னா இந்த டிக்கெட்டு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக முடிச்சிடுறாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வேறு வேலை பார்க்குறாரு. எனக்கு டிரைவிங் லைசன்ஸும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சிவில் ஐடி வந்த உடனே என்னுடைய சவுதி லைசன்ஸ் எடுத்துக்கின்னு நேராக போய் நாங்களும் போகல, அவரே வாங்கின்னு போய் அவரே எல்லா வேலையும் முடித்து அவரே குவைத் லைசன்ஸும் வாங்கின்னு வந்து என் கையில் கொடுத்துட்டாரு. நான் வந்து போய் டிரைவிங் இந்த டெஸ்ட்டு போலீஸுக்கிட்ட அந்த எதுவுமே பண்ணலைங்க குவைத்தில். அப்படியே லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தலைவலியும் இல்லை. சந்தோஷமாக ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊர் பக்கம் போய் இதுவெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடிட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி மாடு மாரி வழங்க வேண்டியது தான். இவ்வளோ ராமாயணிஸ்து இந்த பயோமெட்ரிக் எதுக்கு முடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன இருங்க மாப்ள, எதுக்குடே போட்டோ பிடிக்காம பிரேம் பண்ணி மட்டும் அவ்வளோ நீ களவாண்டு போயிட்டா போலீஸ்ல கொடுக்கறதுக்கு போல. இதுக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் முடித்தாங்க. நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். சில பேர் அவங்க ஓனர் மூலிமா ஈஸியாக முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் மட்டும்தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இன்றைக்கி எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். எதுக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிக்கணும்? அதால் இந்த ஒரு தகவல் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் வேறு எதனா தகவல் வந்தால் சொல்கிறேன். நான் ஒரு வெளிநாட்டு ஹவுஸ் டிரைவரோட வேலை எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.